ஹாய். ஒரு வழியாக ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக போட்டு இழுத்து அடிச்சுட்டு நேற்று எப்படியோ ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டாங்க. ரோடு பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் நேற்று நைட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி அரைப்போம் இல்லையா சட்னி, அதுக்கு நான் ஒரு டைமும் ஒரு மாதிரி காம்பினேஷனில் போடுவேன். வேர்க்கடலை இல்லைனா பொட்டுக்கடலை, அப்படி இல்லைனா தேங்காய், அப்படி இல்லைனா கடலைப்பருப்பு அப்படி போடுவேன். நேற்று கடலைப்பருப்பு எடுத்து போடும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம உருண்டை குழம்பு வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு நான் உருண்டை குழம்பு வச்சு. சரி, உருண்டை குழம்பு வைக்கணும்னு ஒரு ஆசை. சரி, அதனால் நைட்டே கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஊற போட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் மாடியில் போய் துருட்டுத்தனமாக கீரையை ஒடிச்சு எடுத்து வந்துட்டேன். முருங்கைக்கீரையை கேட்டாலே கொடுப்பாங்க, பட் ஆயிடுச்சா, நல்லா மாடியில் போய் திருத்தரமாக ஓடிச்சு எடுத்து வந்து வச்சுட்டு கீரையை உரைய வச்சு இன்றைக்கி காலையில் நல்லா சூப்பராக அப்படியே தக்கன்னு மின்னுதெல்லாம் நல்லா உருண்டை குழம்பு சூப்பராக வச்சுட்டு, அப்புறம் முளைக்கீரை வாங்கியிருந்தேன். ஸோ முளைக்கீரையை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் பேக் பண்ணி கொடுத்தேன். பொமோகிரானேட் கட் பண்ணி கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் நான் ரொம்ப நாளாக சொன்ன மாதிரி, லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி, நாளைக்கு இஸ் அ பிக் டே. நாளைக்கு என்ன டேன்றது நாளைக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு என்ன பிக் டேன்றதை நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி டே.